சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. செஞ்ச அதிசயத்துக்கு, அவர் கொடுத்த ஜீவனுக்கு, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு, அவர் கொடுத்த பிள்ளைக்கு, அவர் கொடுத்த விடுதலைக்கு, அவர் கொடுத்த மனமகிழ்ச்சிக்கு எப்படி 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ஹalleluya. கை தட்டுனா WMEல கை தட்டினாவே பரலோகம் சந்தோஷப்படணும். இதெல்லாம் ஏன் தான் தட்டுதோ அப்படின்னு அங்கிருந்து அவர் பார்த்து, ஏன் இப்படி தட்டுது, என்ன கஷ்டமோ என்ன வேதனையோ பாவம். ஹalleluya. உங்க முகத்தை பார்த்தா எனக்கு தான் பரிதாபமா இருக்குது. ஆண்டவர் உண்மையிலே சந்தோஷப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன சோகமோ என்ன சோக கீதமோ இப்படி நல்ல கையை தட்டி உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் தேசத்தை சுகந்தரிப்போம். அதிசயமானவர் சத்தமா, அதிசய ஆறுதல், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், தருகிறார். ஒன்று சேர்ந்து சாத்தானை மீதிப்போம். சத்தமா எல்லாரும், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை சத்தமா, கண்ணீரை கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து தேசத்தை, எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு ஆமென் கைவிடா, ஒரு நாளும்
விலகிடா. நம் இயேசு நல்லவர், கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், சத்தமா எத்தனை, ஓ கர்த்தரோ மாற்றுவா, கர்த்தரோ மாற்றுவா, கரம் நீட்டி தேற்றுவா, தேற்றுவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. உங்க இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நொறுங்குண்ட இதயமே நோக்கிடு இயேசுவை, இதயமே இயேசுவை கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறைவெல்லாம் நீக்குவா, நீக்குவா. உங்க குறைவெல்லாம், குறைவெல்லாம் நீக்குவா, என் குறைவெல்லாம் நீக்குவா. சொல்லலாமா? குறைவெல்லாம் நீக்குவா, என் குறைவெல்லாம் நீக்குவா. இரே குறைவெல்லாம் நீக்குவா, என் குறையெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லுங்க, நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. உங்க இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. உலகம் கைவிட்டலாம், பிள்ளைகள் கைவிட்டலாம், தாய் தகப்பன் கைவிட்டலாம். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளோ விலகிடா. அப்பா இயேசு நல்லவர். சொல்லுங்க, அது நல்லவர சொல்லுங்க. அப்பா நீங்க நல்லவரப்பா, நீங்க நல்லவரப்பா, நீங்க நல்லவரப்பா, நீங்க கைவிட தெரியாதவரப்பா, எங்களை கைவிட மாட்டீங்கப்பா.
எங்களை கைவிட மாட்டேங்கப்பா, எங்களை கைவிட மாட்டேங்கப்பா. உலகம் எங்களை கைவிட்டலாம், உறவுகள் கைவிட்டலாம், தகப்பன் கைவிடலாம்ப்பா. எங்களை கைவிடாத தெய்வமே நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் கூட தான் இருக்கிறேன், நான் கூட தான் இருக்கிறேன். I am with you, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆரபா நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொந்த பந்தங்கள் பணம் இருந்தா கூட இருக்கும், சொந்த பந்தங்கள் காசு இருந்தா கூட இருக்கும், சொந்த பந்தங்கள் சொத்து இருந்தா கூட இருக்கும். ஆனா எதுவுமே இல்லாம பரம தகப்பன் நம்ம கூடவே, நம்ம கூடவே, உங்க கூடவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை விட்டு விலகாம, எங்களை கைவிடாம, எங்களோடு இருக்கிறவரே. லாஷாலாதபரதா லபினமோஹிஷானஹாந்தே ஏகினியாசலயந்தரா. கணவனை ஷேக்கதா, கணவனுடைய அன்பை இழந்து, பிள்ளைகளுடைய அன்பை இழந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில வந்திருக்கீங்கல்ல, என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். நான் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு ஆண்டவர். நான் கைவிட மாட்டேன், அவன் கூட தான் இருக்கிறேன், நான் அவன் கூட தான் இருக்கிறேன். ஆல்பஷாபா பௌதியாந்தரா ரயான்ஷா பௌரியான்டார். என் ஆண்டவர் சொன்ன, நான் கூட தான் இருக்கிறேன், உங்களை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆலியோஷா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை உயர்த்துவேன். ஆல்பா ஜகாதா, எந்த ஜனம் உன்னை தூக்கி எரிஞ்சிச்சோ, யார் உன்னை கேவலப்படுத்தினாங்களோ, யாருக்கு முன்பாக தலை குனிஞ்சி கண்ணீரோட வெளியே வந்தையோ, அபிஸாயாரா, துரத்தப்பட்டு வந்தீங்கள, விரட்டப்பட்டு வந்தீங்கள, இஷாபாலா, எல்லாரும் ஏளனமாய் பேசி துரத்தினார்களே, அதே இடத்துல என் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா தான் இருக்க போகுது, பயங்கரமா தான் இருக்க போகுது, பயங்கரமா தான் இருக்க போகுது. நன்றி ஆவியானவரே, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம், உடைய மகிமைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் இந்த இடத்துல நடக்கட்டும், தேவ நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் இந்த இடத்துல உயர்ந்து இருப்பதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லா சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாரு கண்ணீரை என் ஆண்டவர் துடைத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்றோம், கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறதை நான் பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை எல்லாம் துடைப்பார். ஆமென் சொல்லுங்க. முகங்கள் இருக்கிற எல்லா கண்ணீரை அவர் துடைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அநேகருடைய முகங்களில் கண்ணீரை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் துடைக்காமல் இருக்கலாம், உங்கள் தகப்பன், உங்கள் தாய், உங்கள் கணவன், அல்லேலூயா, உங்கள் மனைவி உங்கள் கண்ணீருக்கு சீக்கர் யாத்தாரா ஒரு சின்ன அல்பு காரியத்தை கூட அவங்க அசால்ட்டாக நினச்சி பேசாமல் போயிடலாம். நீங்கள் அழுகிற அழுகையை பார்த்து ரொம்ப அசால்ட்டாக உங்களை கண்டுக்கிறாமல் போயிடலாம். ஆனால் என் ஆண்டவர் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாவே அதை துருத்தியில் வைத்திருக்கிற தேவன், அதற்கு பதில் கொடுக்காமல் விடமாட்டான். ஒரு காரியத்தை தெளிவாக சொல்ல முடியும். ஏதாவது ஒரு காரியத்தில் நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேன்னா அந்த கண்ணீருக்கு பதில் இல்லாமல் இருந்ததே இல்லை, பதில் வராமல் இருந்ததே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் துக்கத்தில் கண்ணீர் விட்டால் அற்புதம் நடக்காது. தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் உண்மையா தகப்பனே நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா அந்த கண்ணீருக்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா.
நல்லா சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நல்லா கையை விருத்தி அல்லேலூயா. ஆமேன். மகிழ்ச்சியா சொல்லுங்க ஆமேன். சந்தோஷமா சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள், என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை நான் உங்களுக்குள்ள வைக்க போறேன், நீங்க உயிரடைய போறீங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்களே உற்சாகமா. ஆவி வந்து போய் இருந்திருக்கலாம். அபிஷேகம் ஏதா ஒரு நேரத்தில் பாட்டு பாடும் பொழுது, யாரும் அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களிலே எல்லாரும் ஒருமனப்படும் பொழுது ஆவியானவரை உணர்ந்திருக்கலாம். ஆவியானவர் வந்து போகலாம். இல்ல ஆவியானவரை நீங்க ஒவ்வொரு நாளும் நினைக்காம இருந்திருக்கலாம். ஆவியானவரை மறந்து போயிருக்கலாம். என் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், என் ஆவியானவர், என் ஆண்டவர் கர்த்தர் தன்னுடைய ஆவியை நிலையாக நிரந்தரமாக உங்கள் ஆவியிலே உங்கள் உள்ளத்திலே வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா ஆவியை நான் உங்கள வைக்க போறேன். ஆண்டவர் சொல்றாங்க, ஆவி, என் ஆவியை உங்களுக்குள்ள நிரந்தரமா பெர்மனண்டா நான் வைக்க போறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவி உங்களை உயிரடைய செய்ய போகிறது. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களே. சபையே என் ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள்ள, சபைக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, ஊழியக்காரருக்குள்ள நிரந்தரமாய் பெர்மனண்டா என் ஆண்டவர் ஆவியை வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. ஹalleluya. அந்த ஆவி நிரந்தரமாய் வைக்கப்படும் பொழுது, தேவனுடைய ஆவி உங்கள் ஆலயத்தில் நிரந்தரமாய் உலாவும் பொழுது, தேவனுடைய ஆவி உங்கள் குடும்பத்தில் நிரந்தரமாய் அசைவாடும் பொழுது, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள நிரந்தரமாய் ஹalleluya ரிபா ஷாக்கத் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, என் ஆண்டவர் எந்தெந்த இடத்துல செத்து போன காரியம் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல ஹalleluya பலவீனமாய் இருக்குதோ, எந்தெந்த இடத்துல எழும்ப முடியாம இருக்குதோ, எந்தெந்த இடத்துல ஹalleluya சோர்ந்து போன நிலைமை இருக்குதோ, எந்தெந்த இடத்துல பலவீனமா இருக்குதோ, அந்த இடங்களை எல்லாம் கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார். ஹalleluya சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா சொல்றார், சபையே உயிரடைய போகிறீர்கள். சபை உயிரடைய போகிறது. ஜனங்கள் உயிரடைய போகிறார்கள். விசுவாசிகள் உயிரடைய போகிறார்கள். ஊழியக்காரர்கள் உயிரடைய போகிறார்கள். என் ஆண்டவர் உயிரடைய செய்யும்படி இந்த காலை வேளையிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 18-14. நீதிமொழிகள் 15-13. ஆமென். 18-14. நல்லா யாரா ஒரு ஆளை வாசிங்க. எங்களுடைய யார் என்ன வாசிக்கணும் ஒரே குழப்பத்தில் இழுத்து விட்டு. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி முறிந்து போகிற ஆவி, மனுஷனுடைய ஆவி உழன்று போகிற ஆவி, மனுஷனுடைய ஆவி சோர்ந்து போகிற ஆவி, மனுஷனுடைய ஆவி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்காது. மனுஷனுடைய ஆவி எப்பொழுதுமே சமாதானமா இருக்காது. மனுஷனுடைய ஆவி நல்லது நடந்துச்சுன்னா சந்தோஷப்படும், கெட்டது ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா சோர்ந்து போய் ஆவி முறிந்து போகும், ஆவி உடைந்து போகும்,
ஆவி சுக்குநூறா சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஆவி சோர்ந்து போன ஆவி, உங்க ஆவி முறிந்து போன ஆவி, உங்க ஆவியில பலன் இல்லை, உங்க ஆவியில வைராக்கியம் இல்லை, உங்க ஆவியில விசுவாசம் இல்லை, உங்க ஆவியில நம்பிக்கை இல்லை, உங்க ஆவிய எதிர்காலத்தை பற்றி, உங்க ஆவியில ஒரு நிரந்தரமான ஒரு முடிவெடுக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆவிக்குள்ள என் ஆவியை நிரந்தரமா வைக்க போறேன். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன் உற்சாகமா. மனுஷனுடைய ஆவி முறிந்து போகிற ஆவி, மனுஷனுடைய ஆவி சோர்ந்து போகிற ஆவி, மனுஷனுடைய ஆவியினால எதையும் சாதிக்கவும் முடியல, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கவும் முடியல. அதனால தான் என் ஆண்டவர் ஒரு தேற்றரவாளனை அனுப்பினார். என் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அந்த பரிசுத்த ஆவி உங்க உள்ளத்துல, உங்க குடும்பத்துல, ஆலயத்துல, சபையில நிரந்தரமாய் தங்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகமா. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பெர்மனண்டா ஆண்டவர் இன்னைக்கு நிலையா, நிரந்தரமா நிலையா உங்களுக்குள்ள தன்னுடைய ஆவியை வைக்க விரும்புறாரு. எப்பயோ ஒரு நேரத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்றோம், எப்பயோ ஒரு நேரத்தில் அனலாகுது, எப்பயோ ஒரு நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது போல தோணுது, எப்பயோ ஒரு நேரத்தில் வைப்ரேஷன் ஆகுது, எப்பயோ ஒரு நேரத்தில் கைதட்ட தோணுது, எப்பயோ ஒரு நேரத்தில் அந்நிய பாஷை பேச தோணுது, எப்பயோ ஒரு நேரத்தில் அல்லேலூயா கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி உட்காரும் பொழுது ஏதோ ஒன்று நம்மளை நிரப்புறது போல தோணுது. இனிமே அப்படி அல்ல, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியாய், எப்பொழுதும் 24/7 பரிசுத்த ஆவியானவர் அநேகரை சபைகளுக்குள்ளே என் ஆண்டவர் அபிஷேகமா அனலா 24/7 கர்த்தர் மாற்றி இந்த சபையை கர்த்தர் எழுப்பதற்கு நேராய் கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஏதோ ஒரு நேரத்தில் ஜெபிச்சுட்டு போற ஆவி இல்லை, எப்பொழுதும் பிரசன்னத்தில், எப்பொழுதும் அந்நிய பாஷையில், எப்பொழுதும் அபிஷேகத்தில், எப்பொழுதும் வல்லமையில் நீங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுது தேவ பிரசன்னத்தில், தேவ மகிமையில், தேவ வல்லமையில் நடக்கிற படுக்கிற ஊழியம் செய்கிறாய் மாற்ற போகிறார். அதுதான் தேவ திட்டமா இருக்கிறது. அதுதான் தேவ திட்டமா இருக்குது. அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் அக்கினியாய் மாற்ற போகிறார். இந்த நாள் அக்கினியாய் கர்த்தர் மாற்றுகிற நாள். ஆமென் சொல்லுங்களேன். வாலிப பிள்ளைகளை, வாலிப பசங்களை என் ஆண்டவர் எழுப்பி அக்கினி ஜுவாலையாய் என் ஆண்டவர் மாற்ற போறார். நிரந்தரமா அவருடைய ஆவியை வைக்க போறார், நிரந்தரமா பிடிக்க போறார். நிரந்தரமா ஒரு பிசாசு பிடிச்சவன் எப்படி பிசாசுக்கு அடிமையா இருக்கிறானோ, ஒரு பிசாசு பிடிச்சவனை பாருங்க, பிசாசு என்ன சொல்லுதோ அதை சொல்லுவான், அவனா பேச மாட்டான், பிசாசு பேசும். பேய் பிடிச்சவங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பிசாசு பிடிச்ச பேய் பிடிச்சவங்களை பார்த்தோன்னா கை உயர்த்தி காமிங்க, நல்லா காமிங்களேன். ஆவி பிடிச்சவங்களை பார்த்துக்கலாம், அபிஷேகம் பிடிச்சவங்கள. பிசாசு பிடிச்சவன் குரலே மாறுதுங்க, மாறுதா மாறலையா? ஒரு பிசாசை துரத்த போனோம். அந்த பாப்பா வந்து ஐடி கம்பெனியில் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குது, ஒரு 22 வயசு இருக்கும். பிசாசு பிடிச்ச உடனே குழந்தை மாதிரி பேசுது. பிறந்த ஒரு குழந்தை, ஒரு 4 வயசு 5 வயசு இருக்க குழந்தை எப்படி பேசுதோ அப்படி பேசுது. அப்ப பிசாசு அவளை சுத்தமா என்ன செய்து ஆளுக செய்து, அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எல்லாம் ஆளுக செய்து பிசாச போலவே அவளை மாத்திருது. பிசாச எங்கேயும் பார்க்க வேணாம், அவளை பார்த்தாவே பிசாச பார்த்த மாதிரி இருக்குது. இருக்குதா இல்லையா? அப்ப ஆவிக்குரிய நீங்களும் நானும் நம்மளை பார்த்த ஆண்டவரை பார்க்கிற மாதிரி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஆனா சில நேரங்கள்ல நம்மளை பார்த்தா ஆண்டவரை பார்க்கிற மாதிரி இருக்கு, சில நேரம் பிசாசை பார்த்த மாதிரி இருக்கு. இதுதான் இன்னைக்கு மாறப்போகுது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். சில நேரம் ஆண்டவருடைய பிள்ளை மாதிரி தெரியுது, சில நேரம் பிசாசு நம்மால் வந்துருச்சுன்னு சொல்லுது. டிஃபரண்ட் ஆகுது. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம. ஆவிக்குரியலோடு சேர்ந்தால் அனலாகிறது, உலகத்தோடு சேர்ந்தால் பாவமாகிறது. ரெட்ட வாழ்க்கை வாழ்கிற நம்ம என் ஆண்டவருக்கு தொட்டு நிலையா நிரந்தரமா அவருடைய அபிஷேகத்தை வச்சு எங்க போனாலும் இது இயேசுவின் பிள்ளை. நான் நடக்கும்போது இயேசு வரப்போகிறான், நான் உட்காரும் போது இயேசு வரப்போகிறான், நான் பார்க்கும் பொழுது இயேசு வரப்போகிறான், என் கையில் அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறாது.
ஷமீனா ஃபூல் எலைம் மனாய் தைல்மா. பிசாசு பிடிச்சவங்களை பார்த்தா அது சொல்றத நம்ம செய்யணும்னு விரும்புது. அநேக பிசாசை துரத்த போனா நம்ம சொல்றது அது கேட்காது, அது சொல்லும் ஒன்று, அது தண்ணி எடுத்து கொடு, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அப்படி நிறைய பேசுறத பார்த்துருக்கோம். இதை கொடு, அதை கொடு, அவனை தான் பிடிச்சேன், எந்த பேச்சும் பேசாத இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போன்னு அனுப்பி விடுறது. ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அநேக வார்த்தைகளை அழப்பி அநேக தேவையில்லாத வார்த்தைகளை பேசும் பிசாசை. பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைக தேவையில்லாத வார்த்தை எதுனா அந்நிய பாஷை பேசணும். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே இருக்கணும். முதல்ல வார்த்தை வரும். பிறந்த குழந்தை பிறந்து ஒரு 4 வயசு ஆன உடனே 4 வயசோ 3 வயசுல பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல எடுத்த உடனே அம்மான்னு சொல்லிருதா? அம்மான்னு சொல்லுதாங்க. தண்ணின்னு சொல்லுதான், சாப்பாடுன்னு சொல்லுதா? சொல்லாது. இன்னி உம்மா இத்த சொல்லுமா சொல்லாதா? எப்ப அத்தைன்னு சொல்லுது? ஒரு வார்த்தை தான் சொல்லு, இத்த. இன்னி எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை சொல்லு, இத்த 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 தா தா தான்னு ஒரே வார்த்தை. இந்த தா 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 தான் பேச தான் தண்ணீன்ற ஒரு வார்த்தை வர ஆரம்பிக்கும். ஆமீன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஒரு வார்த்தை தான் என்ன செய்யும்? ஒரு வார்த்தை ஒரு வாக்கியமா மாறும். ஏன் ஒரே பாஷை 10 வருஷமா ரப 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 டேங்கப்பா, உங்க அந்நிய பாஷையை பார்த்து பரலோகம் ரொம்ப தண்ணி டட்டா ரப 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 ரப. ஏன் ரெபல்ல மாற மாட்டேது? ரபர்ல இருந்து மாற மாட்டேதுன்னு சொல்லுங்க. ஏன் மாற மாட்டேது? அந்த பாப்பா 4 வயசு பாப்பா அப்படியே இருக்குது, பால் குடிக்கிற பாப்பா மாதிரி. எப்போ ரப ரப ரபன் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஒரு வார்த்தை வாக்கியமா மாறுது. ரபக்கா தா பரக்கா தா ரா ரா ரா. வார்த்தை அப்பதான் வார்த்தை மாறும். வார்த்தை மாதிரி வாக்கியமா மாறும். வாக்கியம் அப்பதான் மொழியா மாறும். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வாக்கியம் மொழியா மாறும், மொழி பல பாஷைகளா மாறும். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் ரப ரபன் வருதுன்னா இன்னும் வார்த்தையை தாண்டல, இன்னும் தண்ணின்னு வாயை திறந்து பேச தெரியல. அப்போ தெரியுதோ தெரியலையோ, அதுக்கு பிள்ளைக்கு தெரியுமா? குட்டி பிள்ளைக்கு தாத்தா தானா தண்ணின்னு தெரியுமா? தெரியாது. அது தெரியாட்டினாலும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். தாத்தா 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 தா தண்ணி தண்ணி தாத்தா த இத்த த இத்த தத்த அத்தை, இப்படி சொல்ல சொல்லதான் என்னவா மாறும்? வார்த்தை வேடா மாறும், வேடு மொழியா மாறும். மொழி என்ன செய்யும்? பல மொழிகளை பேச சொல்லும். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பிசாசு பிடிச்சவன் எப்படி பிசாசின் ஆளுகையில இருக்கிறானோ, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஆண்டவரை போல பரிசுத்த ஆவியானவர் போல நம்ம மாறிடணும். அல்லேலூயா. அதை இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறார். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அதை இன்னைக்கு கர்த்தர் செய்யும்படி தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க உற்சாகமா. அந்த காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு எல்லார் மேலும் போட போறார். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க தாகமா இருந்தீங்கன்னா நிரந்தரமா பரிசுத்த ஆவியானவர் உங்களை மூடிடுவார் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா. சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருக்குள்ள வந்துட்டா என்ன நடக்கும்? நிரந்தரமா ஒரு மனுஷனுக்குள்ள மனுஷிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்றால் வேதம் சொல்லுகிறது உயிரடைவீர்கள். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்ன அடைவீங்களா? என்ன அடைவீங்களா? இப்ப நிரந்தரமா என் ஆண்டவர் வர விரும்புகிறார். என் ஆண்டவர் அவரும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீக்கிரம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. பூமி எப்படி இருந்துச்சா? வெறுமை. வெறுமையா அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்கன்னா நிரந்தரமா ஆவியானவர் உங்க உள்ளத்துக்குள்ள வந்து வெறுமையை மாற்றி உங்களை ஆசீர்வாதமா கர்த்தர் உயர்த்த போறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். வெறுமை. இந்த வெறுமைனா குறைவு, இல்லாத நிலைமை,
திருப்தி இல்லாத சூழ்நிலை. ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், வாழ்கிற வாழ்க்கைக்கு பேசாம செத்து போயிடலாம். என்ன குடும்பம், என்ன புருஷன், என்ன சர்ச்சு, இப்படி என்ன நம்ம நிறைய பேர் இப்படி வாயில் என்னதையாவது ஒரு முள்ளத்துக்கல. என்னத்த ஊழியம், என்னத்தை இந்த ஊழியத்தோட சேர்ந்து நம்ம என்னத்தை செஞ்சோம். இந்த வெறுமனை இன்னைக்கு போகுது இயேசுவின் நாமத்தினால. இந்த வெறுமையை எடுக்க தான் கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் உங்க வாயில என்னத்தை வாழ்ந்து, என்னத்தை குடும்பத்தில் இருந்து, என்னத்தை குடும்பத்தை நடத்தி, என்னத்தை வீடு கட்டி, என்னத்தை இவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி ஆக்கி கொட்டி. ஒரு 5 பேர் அப்படி ஆள் இருக்கு. என்னத்தை இந்த எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல தானா. அது அநேக பேர் ஆண்கள் சொல்றது உண்டு, உழைச்சு உழைச்சு என்னத்தை போட்டு. வெறுமை, எம்டினஸ், திருப்தி இல்லாத சூழ்நிலை. உங்க உள்ளத்துல எப்பொழுதுமே மகிழ்ச்சியே இருக்க மாட்டுது, குறைவாவே இருக்குது. இந்த வெறுமை மாறணும்னா என் ஆவியானவர் நிரந்தரமா உள்ளத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அவர் நிரந்தரமா வந்துட்டார்னா ஜீவ தண்ணீரை கட்டவிழ்ப்பார். அவர் நிரந்தரமா வந்துட்டார்னா நதிகள் கரை புரண்டு ஓட ஆரம்பிக்கும். அவர் நிரந்தரமா உள்ள வந்துட்டார்னா ஆசீர்வாத ஊற்றுக்கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். அவர் நிரந்தரமா உள்ள வந்துட்டார் நம்பிக்கை வந்துடும். அவர் நிரந்தரமா உள்ள வந்துட்டார்னா சமாதானம் வந்துடும். அவர் நிரந்தரமா உள்ள வந்துட்டார்னா குடும்பத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். நிரந்தரமா, பெர்மனண்டா. அநேகருடைய வெறுமையை கர்த்தர் மாற்றி உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகமா. ஆமேன் சொல்லுங்க சந்தோஷமா. அல்லேலூயா. வருமானத்தில் ஒரு வெறுமை என்னன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், இன்னும் சரியான வருமானம் இல்லை. இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இன்னும் சரியான வருமானம் இல்லை. கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன், கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன், இன்னும் என் ஊழியத்தில் ஒரு மாற்றம், ஊழியத்தில் பெருக்கம் இல்லை. கஷ்டப்பட்டு ஜோமணி பார்க்கிறேன், இன்னும் அந்த அபிஷேகம், இன்னும் வர்றங்கள், இன்னும் வல்லமை இன்னும் என் கையில இருந்து, என்னுடைய சரீரத்திலிருந்து இன்னும் பல் பார்த்தா சுகமளிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை இன்னும் புறப்பட மாட்டுது. என்னத்தை இப்படியே ஓடட்டும், இருக்கிறது மாதிரியே போகட்டும்னு அப்படியே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வெறுமையை மாற்றதான் நான் இறங்கி வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜலத்தின் மேல அசைவான்னாரு. அங்க வெறுமையா இருந்துச்சு. அந்த வெறுமையை கிரியேட் பண்ணி மனுஷன் சந்தோஷமா வாழ்வதற்கு ஏற்ற வசதி வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா உள்ளத்துல வர விரும்புறாரு. இனிமே உங்க வாழ்க்கையில வெறுமை இருக்க போறது இல்லை. இனிமே உங்க வாழ்க்கையில குறைவு இருக்க போறது இல்லை. இனிமே உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்க போறது, இனிமேல் உங்க வாழ்க்கையில சோர்வு இருக்க போறது. எந்த காரியத்தில் வெறுமை வருதோ அந்த காரியம் இன்னைக்கு மாற போகுது. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வெறுமை மாறப்போகுது, வெறுமை மாறப்போகுது. வெறும் என்னத்தை பைபிள் படிச்சோம், படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒன்றும் விளங்க மாட்டுது. என்னத்தை அந்நிய பாஷை பேசணும், என்னத்தை ஊழியம் செஞ்சோம், ஊழியத்தில் ஒரு ஈடுபாடு இல்லை, ஊழியத்தோட சேர்ந்து இன்னும் வைராக்கியமா செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரமாட்டுது. ஏதோ பேருக்கு வருவோம், பேருக்கு போவோம், பேருக்கு செய்வோம். ஊழியத்தில் இன்னும் ஒரு ஈடுபாடு வரல, இன்னும் ஊழியத்துக்காக வைராக்கியமா ஜெபிக்கிறதுல எழும்புறதில்ல, ஏதோ பேருக்கு. என் ஆண்டவர் நிரந்தரமா தன்னுடைய ஆவியை உங்க உள்ளத்துல ஊற்ற விரும்புறார். இவ்வளவு நாள் உங்க ஊழியத்தில் அற்புதம் நடந்துச்சோ இல்லையோ, இனிமே உங்க ஒவ்வொரு ஊழியத்திலையும் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்க கரத்தை நீட்டும் பொழுதே, கை வைக்கும் பொழுதே, நீங்க பேசும் பொழுதே, ஹல்லேலூயா, நீங்க பாடும் பொழுதே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே, என் ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு போக போகுது. ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த சபை எழுப்புதல் சபையாய் மாற போகுது. ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, சபை விசுவாசிகள் எழுந்து தேவ ராஜ்யத்தை பலமாய் கட்ட போகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க உற்சாகமா, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. சில ஆட்கள் மேல உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். என்னத்தை இவங்க இப்படியே இருக்காங்க விசுவாசிகளா,
இன்னும் விசுவாசத்தில் வளர மாட்டாங்க, இன்னும் ஆவியில ஜெபிக்க மாட்டாங்க, ஒரே தப்ப திருப்பி திருப்பி செய்யறாங்க. எத்தனை தடவை தான் இவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறது, எத்தனை தடவை தான் இவங்களுக்காக ஜெபம் பண்றது, எத்தனை தடவை தான் இவங்களுக்கு வீட்டில் போய் நம்ம ஜெபம் பண்றது. இப்படி அநேக காரியங்கள் இங்க சோர்ந்து போயிருக்கலாம். என் ஆண்டவர் அந்த குடும்பத்திலையும் தேவ ஆவியை இன்றைக்கு வைக்க போறார் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா ஊழியர்களுக்குள்ளும், எல்லா ஊழியக்காரிகளுக்குள்ளும், எல்லா சபை மக்களுக்குள்ளும், எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் இன்னைக்கும் நாளைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நிரந்தரமா தன்னுடைய வல்லமையை வைத்து, தன்னுடைய அக்கினியை வைத்து, தன்னுடைய அபிஷேகத்தை வைத்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி சபை எழும்ப போகிறது. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய சபையை கட்ட போறோமா இல்லை? யார் யார் கட்டுவோன்னு சொல்றீங்க? எங்கள் வீடே கட்டலை, இதில் கட்டுவோன்னு வேற நீங்கள் சொல்லி விட்டு போங்க. நாங்களே பாதி வீட்டை கட்டாமல் உட்கார்ந்துருக்கிறோம். உங்கள் வீடு வேற, தேவனுடைய ஆலயம் வேற. இது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இதை விட 3 மடங்கு 4 மடங்கு பெருசா இருக்குது. இப்போ 4 மடங்கு பெருசா இருக்கிற சபைக்கு ஒரு ஆராதனை போதும்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். அதில் எத்தனை ஆராதனை நடக்கணும்னு விரும்புறீங்க? சரி, இதே 3 ஆராதனை அங்கே நடக்குது. இங்கே எத்தனை பேர் உட்காரலாம் பாஸ்டர்? 500 பேர். அங்கே எவ்வளோ பேர் உட்காரலாம் பாஸ்டர்? 1500. 3 ஆராதனைக்கு எவ்வளவு? கணக்கு தெரிஞ்சால் பாஸ் ஆகிருப்போம்ல பாஸ்டர். கணக்கில் +2ல் ஏன் ஃபெயில் ஆகுறோம்? எவ்வளோ ஆச்சு சொல்லுங்கம்மா, சீக்கிரம் சொல்லுங்கள். 4500. இப்போ எவ்வளோ பேர் விசுவாசிகளாக இருக்கிறோம்? ஒரு 1000, 800. இப்போ எவ்வளோ, எத்தனை பேர்? 3 மடங்கு கூடணுமா கூடக்கூடாதா? 3 மடங்கு கூடணும்னா விசுவாசிகள் எல்லாம் ஊழியக்காரிகளா எழும்பணும். கையை தட்டி, நல்லா தான் கையை தட்டி, கை வராது, நல்ல கையை தட்டி. விசுவாசி என்ன செய்யணும்? விசுவாசி என்ன செய்யும்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். பிசாசை யார் துரத்துவா? பிசாசை யார் துரத்துவா? நம்ம. நான் சொல்லுங்க, விசுவாசி. எந்த விசுவாசி? பக்கத்து சர்ச்சு விசுவாசியா? யாரு பிசாசை துரத்துறது? என் மூலமா பிசாசு. ஒரு பிசாசு போச்சுன்னா குடும்பத்திற்கு 3 ஆள் வந்துருமா வராதா? அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வருமா வராதா? வருமா வராதா? இந்த நாள் கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிற நாள். உங்க கையில அற்புத அடையாளம் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க உற்சாகமா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா அற்புத அடையாளங்களை செய்தாரா செய்யலையா? செய்தாரா செய்யலையா? அற்புதம் நடந்து, எங்க போனாலும் அற்புதம். பானையை திறந்தா அற்புதம், மாவை எடுத்தா அற்புதம், எங்க போனாலும் அற்புதம். எளிய அற்புதம் செஞ்சுக்கிட்டே போனார். அவருக்கு சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கு குறைவு இருந்துச்சா இல்லையா? நல்லா தான் சொல்லுங்கம்மா, இருந்துச்சா இல்லையா? அப்போ கர்த்தருடைய வேலையை நீங்க பார்த்தா உங்க வேலையை கர்த்தர் பார்ப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவை எல்லாம் உங்களுக்கு கூட கூட எக்ஸ்ட்ராவா? எக்ஸ்ட்ரா. இப்போ ஒவ்வொரு விசுவாசியும் அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்கிற விசுவாசிகளா எழும்பணும். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நிறைய சபைகளில் போயிருக்கிற, அநேக சபைகளில் நான் எப்படி ஒரு 1000க்கு மேற்பட்ட சபைகள் போயிருப்பேன். அநேக சபைகளை உடன் ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை எழும்பி ஊழியம் செய்ய விடாதபடி தடுக்கிற அநேக ஊழியர்கள் உண்டு, அநேக ஊழியங்கள் உண்டு. இந்த சபையில மட்டும்தான் ஊழியக்காரர் எழும்பி ஊழியம் செய்யட்டும், விசுவாசிகள் எழும்பி ஊழியம் செய்யட்டும், ஊழியக்காரர்கள் எங்கு போய் ஊழியம் செய்யட்டும் சொல்லி எழும்பி பயன்படுத்துகிற சபை. இந்த சபையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஒரு விசுவாசி ஆண்டவர் திடீர்னு நடத்துவார். ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போயிட்டான், விசுவாசிகள் கரத்தின் மூலமா அற்புதம் நடக்கும். விசுவாசி கரத்தின் மூலமா அற்புதம் நடக்கும். நான் தொடவே தெரியல, அவங்க தொடும் போதே அற்புதம் நடக்கும்.
நான் பின்னாடி இருந்து மட்டும் தொடுங்கம்மா, அற்புதம் நடக்க போகுதுன்னு. அவங்க தொடும் பொழுது நிறைய ஹீலிங் நடக்கும், நிறைய டெலிவரன்ஸ் நடக்கும், அநேக பிசாசு ஓடும். அந்த தங்கச்சிக்கு, அந்த அம்மாவுக்கு, அந்த ஐயாவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். பாஸ்டர் கூப்பிட்டு கடைசியில் சொல்லுவார், பாஸ்டர் அம்மாவை பயன்படுத்துங்க, விசுவாசிகளை கூப்பிடாதீங்கன்னே சொல்லுவார். உண்மையை சொல்கிறேன், விசுவாசிகளை பயன்படுத்தாதீங்க, அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க, அவங்களை கூப்பிட்டு முன்னாடி நிறுத்தாதீங்க. அந்த தங்கச்சினா இன்னும் வளரணும், ஓரமாக நிப்பாட்டுங்க, பாஸ்டர் அம்மாவை கூப்பிடுங்க. அந்த அம்மா உண்மையிலே ஆவியில் எப்படி பயன்படுத்துறது? உண்மையிலே கர்த்தர் அழகான ஆசீர்வாதமான சபையில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைங்க நான் தான் இந்த சபைக்குடைய விசுவாசிகளா இல்ல, என் சந்ததியா இந்த சபைக்கு விசுவாசியா இருக்கட்டும் நான் கர்த்தரை வேண்டுறேன். என் சந்ததி கர்த்தர் ஒவ்வொருவரையும் இன்னைக்கு எழுப்புறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் எழுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்களுக்குள்ள பலவீனம் இருக்கலாம், உங்களுக்குள்ள வியாதி இருக்கலாம், உங்களுக்குள்ள சோர்வு இருக்கலாம், உங்களுக்குள்ள குழப்பம் இருக்கலாம், உங்களுக்குள்ள ஆசீர்வாத சீர்கேடுகள் இருக்கலாம். எதை பத்தி கவலைப்படாதீங்க, என் ஆண்டவர் உள்ள வந்துட்டாரு, உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஊழியக்காரர்களே அல்லேலூயா சொல்லுங்களே. ராகாதா சதாராதா. இந்த கை இன்னைக்கு அற்புத கையா மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்க. இந்த கை அற்புத கையா மாறப்போகுது, இந்த கை விடுவிக்கிற கையா மாறப்போகுது, இந்த கை சுகமாக்குற கையா மாறப்போகுது. இந்த கையினால ஆண்டவர் அற்புத அதிசயங்களை செய்ய போறாரு. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. முத வெறுமையா இருந்துச்சு, அடுத்து என்ன போட்டிருக்குது? ஒழுங்கினோம். ஒழுங்கினம்னா தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சகோதரனுக்குள்ள ஒரு சகோதரிக்குள்ள ஒழுங்கீனமான காரியங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் முன்னாடி நல்லவன நடிச்சுக்கலாம், ஆனா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுங்கீனமா இருக்கலாம். ஆண்டவர் அறிவார். உங்கள் கணவன் ஒழுங்கீனமா இருக்கலாம், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் ஒழுங்கீனமான காரியங்கள் இருக்கலாம். அதை ஒழுங்குபடுத்த தான் என் ஆண்டவர் நிரந்தரமா வர்றார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஒழுங்குபடுத்த வர்றார். ஆமென் சொல்லுங்க, நல்லா கைவர்த்தி. அல்லேலூயா. உங்களை ஒழுங்குபடுத்த, குடும்பத்தை ஒழுங்குபடுத்த, குடும்பம் ஒழுக்கமா ஒழுங்கா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்காம குடும்பம் ஏனோ தானனோ ஒழுங்கீனமா இருக்கலாம். உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், உங்க கணவன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், உங்க கணவன் சரியான உங்களோட வாழ்க்கை நடத்தாம இருக்கலாம். ஒழுங்கீனமா ஒழுங்கீனமான காரியங்கள் சபைக்குள்ள இருக்கலாம். தலைவருக்கு கீழ்ப்படியாம, சபைக்கு கீழ்ப்படியாம ஒழுங்கீனமான சில காரியங்கள் இருக்கலாம். ஒழுங்குபடுத்தவே ஆண்டவர் இன்றைக்கு வருகிறார். ஒழுங்குபடுத்தவே ஆண்டவருக்கு வருகிறார். என்னென்ன ஒழுங்கினமா இருக்குதோ என் ஆண்டவர் ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். சபையை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். இன்னைக்கு என் ஆண்டவர் நிரந்தரமா வந்துட்டார்னா ஒழுக்கம் இல்லாமல் அந்த சீர்கேடுகள், ஒழுங்கின்மை சீர்கேடுகள், இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் மாற்றி நம்மளை சீர்படுத்த, சரிப்படுத்த, நேர்படுத்த, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுக்க, கர்த்தருக்காய் வைராக்கியமா நிக்க கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். ஒழுங்குபடுத்த வருகிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கை பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஒழுங்குபடுத்த வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குபடுத்த வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஒழுங்குபடுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வீடு சுத்தமா இருக்கும். உங்களால சகிக்க முடியாது, கூட்டாம இருக்க முடியாது. விளக்கமாற ஐயோ குப்பை கிடக்கு, குப்பை கிடந்தா இப்படி தள்ளிட்டு போனா அங்க ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. எதுவுமே அங்கங்க தொங்காது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்குள்ள தொங்காது. நான் வீட்டுக்குள்ள பார்ப்பேன், வீட்டுக்குள்ள கச்சரவா அப்படி இப்படி கிடந்துச்சுன்னா ஆமா ஜபம் போச்சு போல, என்னமோ உள்ள குறைவு நடக்குது, அதுலயே தெரிஞ்சிடும். கிச்சனுக்குள்ள போனா நல்லா தெரியும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சிடும். 4 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட தட்டு
கரிச்சட்டி, அந்த அண்டா இந்த அண்டா அப்படியே மேலே ஃபுல்லாக பார்த்தா படந்து கிடக்கும். கடந்து கிடத்த பரிசுத்த ஆவியா. நான் என்ன நினச்சிக்கிறது, அம்மாவுக்கு வேலை பார்க்க நேரம் இல்லாமல் ஜெபிக்குது போல அப்படின்னு. பயங்கர ஜபம் போல, விளக்குறது கூட டைம் இல்லை. உண்மை நான் பார்த்துருக்கிறேன். பரிசுத்த ஆவியான ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த வீடு அப்படியே அழகாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எங்க இருந்தாலும் யாரா வந்து, அப்பா உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்தாதாயா ஒரு சமாதானமே இருக்குது. பரிசுத்த ஆவியான இருக்கிற வீடு. ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஏன் இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால போட்டு ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியான இருக்கிறதுனால யாருமே கை வைக்க தேவையில்லை, யாருமே ஜெபிக்க தேவையில்லை. அவங்களா அற்புதத்தை பெற்றுக்கிட்டு போறாங்களா இல்லையா? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆலயம் இருக்குதுல, கட்டுதுல, அந்த ஆலயம் பேர் என்ன தெரியுமா? வழிபோக்கர் ஆலயம். போற ஆள் வர ஆள்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அது வழிபோக்கர் ஆலயமா கர்த்தர் மாற்றி யார் அந்த பக்கம் போனாலும் இயேசுவின் நாமத்தில். ரெண்டாவது தடவை சொல்றேன் தீர்க்க தரிசனமா, இது செகண்ட் டைம். நான் செகண்ட் டைம் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, அந்த ஆலயம் வழிபோக்கர் ஆலயமாய் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிகளுக்காக மட்டும் அந்த ஆலயத்தை கர்த்தர் உருவாக்கவில்லை. அந்த பகுதியாக போகிற எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜாதியாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் ஆலயத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. 24 ஜெபம் ஃபால் பாய்ல 24/7 கட்டாயம் அங்க ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. 24/7 மணி நேரம் கட்டாயம் ஜெபம் நடக்கும். அங்க பிசாச துரத்துக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் 10 சகோதரி இருப்பாங்க. கையை தட்டுங்க பாப்போம். பிசாச துரத்த 10 பேரு. எழுதி வைங்க, ரெக்கார்டிங் ஆகுது. இது ரெக்கார்டிங் ஆகுது. எந்த வருஷம்னாலும் எங்களை கூப்பிட்டு கேட்பீங்க. இது ரெக்கார்டிங் ஆகுது. கன்ஃபார்மா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே பாஸ்டர் தேவையில்லை. விசுவாசிகள் பிசாசை துரத்தி அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்யும்படி என் ஆண்டவர் மாற்றுகிறார். மார்க்கா ஜாஸ்கா பரோச்சல் பி யாரா தியாந்தரா சபார பூ தியாந்தரா. அதை இன்னைக்கு ஆண்டவர் எழுப்புறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எழுப்புறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எழுப்புறார். ஆமென் சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை எழுப்புங்க ஆண்டவரே, என்னை எழுப்புங்க. சந்தோஷமா என்னை எழுப்புங்கப்பா. ராபா ஷாபா தாகா தாரா காதா ராகா தாரா லீதா லாகா தாரா தாரா பாலா கதா ராகா தாரா லீகா தாரா கதா ரமனா ஷாபா ராபா தாரா. அப்போ ஒழுங்கீனமா இருக்கிற நிறைய காரியங்களை ஒழுங்குபடுத்த வர்றார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கு வரும்போது ஒழுக்கமா வந்து சர்ச்சை விட்டு போகின்றதுக்கு அப்புறம் ஒழுங்கீனமா இருக்க சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மாற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பரிசுத்தமா, அல்லேலூயா, அக்கினியா, வைராக்கியமா கர்த்தருக்காய் எழும்புகிற அநேகரை கர்த்தர் சபையிலிருந்து எழுப்புகிறார். மார்க்கா ஜாஸ்கா ஜராச்சோ மியா தமிஃபோ யாலா ரீகாய் ஜாயா. நல்ல கையை விடுத்து அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சபையில என் ஆண்டவர் அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்கிற சகோதரர்களை என் ஆண்டவர் எழுப்பி அந்த வாசல்ல நின்று வரும் பொழுது ஒரு ஜெப கூடாரம், ஜெப மையம், ஒரு விடுவிக்கிற இடம் இயேசுவின் நாமத்தினாலே உருவாக்கப்படுகிறார். மீஸ்காய் பாபா வாக்கா ஜாயா. ஆராதிக்கிற இடம் மட்டுமல்ல, ஒரு கவுன்சிலிங் பிளேஸ், ஒரு ரிபா தியாத்தா தாதி யாத்தா பாஃபோ லைபா லெத்த ஜெபிக்கிற ஒரு இடத்தை யார் வந்தாலும் ஜெபிக்கிற ஒரு இடத்தை, யார் வந்தாலும் அற்புதம் கர்த்தர் செய்து அவரை அனுப்புகிற ஒரு இடத்தை, ஒரு கூடாரத்தை கர்த்தர் முன்னாடி உருவாக்க போறார். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இங்க வெறும் ஆராதனை கூட மட்டும் தானே இருக்குது, அங்க ஆராதனை கூட மட்டும் இருக்காது. யாரு வந்தாலும் ஜெபித்து, எண்ணெய் பூசி ஜெபித்து அவர்களுக்கு சுகத்தை, விடுதலையை, சமாதானத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்று அனுப்புகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சகோதரி, உங்களை தான் கர்த்தர் எழுப்புறார். ஆமென் சொல்லுங்க. சகோதரன், உங்களை தான் கர்த்தர் எழுப்புறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. உண்மையாயிருக்கிற ஊழியக்காரனே, நீதான் இன்சார்ஜ். என் ஆண்டவர் சொல்றார், என் ஆண்டவர் சொல்றார், உண்மை உத்தமமா இந்த சபைக்கும் ஊழியக்காரனும் இருக்கிற என் சபை ஊழியக்காரனே, உடன் ஊழியக்காரனே, உன்னை இன்சார்ஜா கர்த்தர் போடுவார். இது தேவ திட்டமாய் இருக்கிறார். மை ஷபாயோ கால்ல ஹதால் பவாக தாயல்மே லீகாய் ஆமாக்கௌத வாலிபர்கள் எழுப்புதல் கூட்டம், லீதனாய தன்மாய ஃபுல் பயாத் தாயது சகோதரிகள் எழுப்புதல் கூட்டம், லீதாயத்தனோ தனாசத்தோ சகோதரர்கள் எழுப்புதல் கூட்டம், மிராஃபியா ததாத்யாத்தோ லீக அற்புத அடையாளங்களோடு அல்பஹோ சகாய் நட்டல் மீ நோனமா ஃபுல் பயாத் சுவிசேஷ கூட்டம், லீதனாய் தைமாஃபில் லியாத்தோ யதாய் நத்தடா லீகதோ தூரிதியாம் பபதுயாம் பஃபூகினியாசத்தோ அல்ப தூத்துக்குடி மாவட்டத்தை ஒருங்கிணைத்து அல்ப தூசத்தை இரவு விழிப்பு ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த இடத்துல நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மை தபாய தன்மா யாக சக்கே வாய் யுதாலா மின் அஃபுல் ஐலபா காசகே. நன்றி ஆவியானவரே. ஒழுங்கின்மை மாற போகுது. ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. ஹalleluya சொல்லுங்களே. ஒன்னத்துக்கு ஆகாம, நம்ம சொல் பேச்சு கேட்காம, நம்ம குடும்பத்தின் மானத்தை கெடுத்த மகனை கர்த்தர் ஊழியக்காரனா மாற்ற போறார். நம்மளை கேவலப்படுத்தின, நம்மளை நடுத்தரவில் நிறுத்தின, நம்மளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன அந்த சகோதரன் ஊழியக்காரனா அந்த சபையில் நிற்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். அடுத்த ஜெனரேஷன் எழும்புது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எழும்புது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த ஊழியத்துக்கான அடுத்த தலைமுறையை கர்த்தர் எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். ஒரு சேனையை கர்த்தர் எழுப்பும்படி ஆயத்தமா இறங்கி வந்திருக்கிறார். ஒரு சேனை எழும்ப போகிறது. அடுத்த தலைமுறை எழும்புது. அது உங்க பிள்ளைகளா இருக்க போகுது. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த சபைக்கு அடுத்த தலைமுறை எழும்புகிறது. இந்த சபைக்கு அடுத்த தலைமுறை எழும்புகிறது. இந்த சபைக்கு அடுத்த தலைமுறை கர்த்தர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கர்த்தர் எழுப்புறார். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கர்த்தர் எழுப்புறார். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கர்த்தர் எழுப்புறார். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எழும்ப ஆரம்பிக்குது. இயேசுவின் நாமத்தில் உங்க பிள்ளைகள், உங்க பிள்ளைகள், உங்க பிள்ளைகள், உங்க பிள்ளைகள், உங்க சந்ததி, உங்க சந்ததி ஆசீர்வாதமாய் எழும்புகிறார். ஆமென். மாராபா ஷாபா தாகா தாரா. நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கர்த்தர் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறார். எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறார். எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறார். எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறார். ராகா பாபா ஷாகா தாலா காராகா தாலா ராரா லேகாலா பௌகந்த லாகா தனமா நகரா பனகா தலா காதாரா. ஒரு வாலிப பெருங்கூட்டத்தை எழுப்புறத கர்த்தர் காண்பிக்கிறார். இயேசுவின் நாமத்தை ஒரு பெருங்கூட்டம் எழும்ப போகுது. ஒரு பெருங்கூட்டம் எழும்ப போகுது. வாலிபர்கள் கூடுகையை நடத்தக்கூடிய அல்பதூசா தலியாத்தா லாயத்தா வாலிபர்கள் ஒரு பெரிய கூடுகையை நடத்தக்கூடிய ஒரு பெருங்கூட்டத்தை என் ஆண்டவர் எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். எழுப்பிக் கொண்டு அடுத்த ஜெனரேஷன் எழும்புது. தெளிவாக ஆண்டவர் அடுத்த ஜெனரேஷன் எழும்புது. வல்லமையுள்ள ஊழியக்காரர்களாக, ஆல்பது கிதியோன்களாக, லீசலாய் தன்மையா பல பிழிப்புக்களாக, இதனாய் சகாய் நம்ம தொன்மையாத்த எளியாக்களாக, எலிசாக்களாக, ரீகதியாந்தலாத்த பவுல்களாக, ரீகதியாந்த ரகதீன மௌத்தினியா சகுன்யமா ஃபுல்லா அநேக வல்லமையுள்ள ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் வாலிப பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் எழுப்புகிறார். எழுப்புகிறார். உங்க கண்ணில் இது நாள் வரை பார்க்காத அதிசயங்களை, அற்புதங்களை உங்க பிள்ளைகளின் கரத்தின் மூலமாய் கர்த்தர் செய்வார். அதை செய்ய போறாரு பாருங்க. அதை செய்ய போறாரு பாருங்க. அதை செய்ய போறாரு பாருங்க. அதை செய்ய போறாரு பாருங்க. உங்கள் பிள்ளைகள் உயிரடைகிறார்கள். உங்க பிள்ளைகள் உயிரடைகிறார்கள். உங்க பிள்ளைகள் உயிரடைகிறார்கள். உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயிரடைய செய்கிறார். உங்க பிள்ளை உங்க பிள்ளைகளுடைய உள்ளத்துல என் ஆவியை நான் வைக்கிறேன் கர்த்தர் சொல்றார். என் ஆவியை வைக்க போறேன், என் ஆவியை வைக்க போறேன். அவர்கள் உயிரடைவார்கள். ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஆமென் சத்தமா. அல்லேலூயா. ஷாபா லாகா தாரா தாரா. யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 சீக்கிரம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 16 யோவான் 16:7 தானே? 16 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ஆமென்.
நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஆமென். நான் போகாதிருந்தால் ஆமென். தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் ஆமென். அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். ஆமென். ஆமென். அடுத்த வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென். உங்க பிள்ளைகளுக்குள்ள தேவ ஆவியானவர் நிரந்தரமா தங்கிட்டார்னா அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவர் அழகா கண்டித்து உணர்த்தி நம்ம பிள்ளைகளை இந்த தேசத்துக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமான ஊழியக்காரர்களை கர்த்தர் மாற்றி விடுவார். ஒழுங்கீனமா இருக்கிற குடும்பத்துக்குள்ள, ஒழுங்கீனமா இருக்கிற கணவனுக்குள்ள, ஒழுங்கீனமா இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள என் ஆண்டவர் நிரந்தரமா வந்து தங்கிட்டார்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவரே கண்டிச்சு சரி பண்ணி ஒழுங்கீனமா இருக்கிறத கர்த்தர் ஒழுங்குபடுத்தி எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தாரோ, எப்படி நமக்கு அவர் வாழ ஏற்றபடி இந்த பூமியை மாற்றினாரோ, ஒழுங்கினமா இருந்த இந்த பூமியை ஒழுங்குபடுத்தி நம்ம ஆசீர்வாதம் அந்த பூமியில வாழும்படி செய்தாரோ, அப்படி இருக்கிற உங்க பிள்ளைகளுக்குள்ள என் ஆண்டவர் நிரந்தரமா தங்கி ஒழுங்கினத்தை மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்ற போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஒழுங்கினங்கள் மாறப்போகுதா இல்லையா? பிள்ளைகளுக்குள்ள எதுவுமே கவலைப்படாதீங்க, எதுக்கும் அழுகாதீங்க. என் பிள்ளைக்குள்ள நிரந்தரமா வந்து தங்கிருங்கப்பா. எதுக்கும் கவலைப்பட, ஆண்டவரே எனக்குள்ள நிரந்தரமா தங்கிருங்க. இந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாவே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி சுட்டரித்து நம்மளை சரி பண்ணி அழகா கொண்டு போய் விட்டுருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏதாவது பாவத்திலேருந்து விடுதலை அடையாமல் இருந்தீங்கன்னா அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் வரக்கூடாது. என்ன வரணும்னா, நான் பாவி தான், ஆனால் நான் அந்நிய பாஷையை பேசுகிறேன். இந்த ஆவியானவர் உள்ள வந்தார்னா பாவத்தை சுட்டெரிக்கிற வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. எப்போ நான் பாவின்னு நினைக்கிறீங்களோ அப்போ அதிகமாக அந்நிய பாஷை பேசுங்க. எப்போ நான் தூரமாக இருக்கிறேன் நினைக்கிறீங்களோ அதிகமாக அந்நிய பாஷை பேசுங்க. எப்போ எனக்கும் கர்த்தருக்கும் பயங்கர டிஸ்டன்ஸ் இருக்கிறது போல ஃபீல் பண்ணுறீங்களோ அந்நிய பாஷை பேசுங்க. எப்போ என் கூட யாருமே இல்லாத போல தோணுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்நிய பாஷை பேசுங்க. எப்போ நீங்கள் பலவீனமாக இருக்கிறது தோணுதோ அந்நிய பாஷை பேசுங்க. எப்போ யாரும் உதவி செய்ய நாதி இல்லை, நான் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன், கதவை பூட்டி அந்நிய பாஷை பேசுங்க. நிரந்தரமாய் தங்குகிற ஆவியானவர் ஒழுங்கினத்தை சரி பண்ணி விதைக்கவும் அறுக்கவும் பூமியை சீர்படுத்தி சரிபடுத்தி உருவாக்கினவர் உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வாதமா அறுக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல மனமகிழ்ச்சியா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒழுங்கினமா இருக்கக்குள்ள வந்தா ஒழுங்குபடுத்துறார். சீர்கேடா இருந்தா உள்ள வந்து சீர்படுத்துறார். பலவீனமா இருந்தா பலப்படுத்துறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த ஆவியான நிரந்தரமா தங்கிட்டார்னா பலவீனம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அன்றியும் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறபடியால் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் தன்னுடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை, உங்க ஆவி உங்க சரீரத்தில் உங்க ஆத்துமால ஏதாவது செத்து போன நிலைமையில் இருக்கும்னா என் ஆண்டவருடைய ஆவி நிரந்தரமாக உள்ளத்தில் போடப்படும் என்றால், என் ஆண்டவருடைய ஆவி நிரந்தரமாக உங்கள் மேலே தங்கும் என்றால் உங்கள் வியாதி தானாக சுகமாகும். ஆண்டவரே நான் சுகமாக்குங்கன்னு சொல்கிறத விட
ஆவியானவரை என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மல்டிபிள் வேலையை மல்டிபிள் ஒர்க்கை செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்துட்டா வெறுமை சரியாகுதான், அந்த வந்துட்டா சீர்கேடெல்லாம் சரியாகுதான், அவர் வந்துட்டா பலவீனம் சரியாகுதான், அவர் வந்துட்டா குடும்பத்தில் எல்லா காரியங்களும் சரிப்படுத்துவாரா, அவர் வந்துட்டா என்னை அற்புத அடையாளம் கூட பயன்படுத்துவாரா. ஒரே நேரத்தில் ஒரே ஆவியானவர், ஒரே ஆவியானவர் நிரந்தரமா உள்ளத்துக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லா காரியங்களும் சரியாயிரும், எல்லா காரியங்களும் செயல்பட ஆரம்பிச்சிடும், எல்லாவற்றையும் கர்த்தர் தன் கரத்தில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்க உயிர் அடைவீங்க. என் ஆவியை உங்களுக்குள்ள வைக்க போறேன், சீர்கேடுகள் மாறப்போகுது. என் ஆவியை உங்களுக்குள்ள வைக்க போறேன், ஒழுக்கமா வாழ்க்கிற வாழ்க்கையை உருவாக்க போறேன். என் ஆவியை உங்களுக்குள்ள வைக்க போறேன், வெறுமை மாறப்போகுது. என் ஆவியை உங்களுக்குள்ள வைக்க போறேன், பலவீனம் மாறப்போகுது. என் ஆவியை உங்களுக்குள்ள வைக்க போறேன், அற்புத அடையாளங்களோட ஊழியம் செய்ய ஆரம்பிக்க போறேன். அல்லேலூயா. ஒரு வசனம் சீக்கிரம், ஒரு வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12 to 16 வரை சீக்கிரம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. ஆமென். எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். 13ஆம் வசனம். மற்றவரில் ஒருவனும் அவர்களுடனே கூட சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். 14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியிலே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். யார் மூலமா நடந்தது? யார் மூலமா நடந்தது? அப்போஸ்தலருடைய கைகளினால. அதான் இவ்வளவு வரையும் பாஸ்டர் எங்கேயோ இருக்க போல, இன்னும் போய் வீட்டில் போய் குக்கரை திறந்துக்கிட்டு இருக்குது. ஆமென். ஆவி இங்கே இல்லை, அதான் என்ன நடக்குதுன்னே தெரியல பாஸ்டர். என்னத்தையோ பேசுறது மாதிரி தெரியுது, நீங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டு மைக்க பிடிக்கிற மாதிரி தெரியுது, உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல, ரெங்குது. இந்த நேரத்தில் நான் தூங்கிட்டு இருப்பேன், தேவையில்லாமல் வெள்ளிக்கிழமை எப்பயுமே தூங்குற வரையும், திங்கள்லேருந்து வெள்ளி வரையும் சனிக்கிழமை இப்படி உட்கார வச்சிருக்கீங்கன்னு உங்க ஆவி என்கிட்ட சொல்லுது. ஆனாலும் தெளிவா சொல்றேன், உங்க ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய கையில் அற்புதம் நடந்துச்சு? அப்போஸ்தலருடைய கைகள். யார் கையில நடந்தா என்ன பாஸ்டர்? சீக்கிரம் அனுப்பி விடுங்க பாஸ்டர், சாப்பாடை போட்டு தூங்கணும் பாஸ்டர். யார் கையில் நடந்தா எனக்கு என்ன பாஸ்டர்? நானும் வருஷத்தோட தான் கேட்குறேன், கையில் நடக்குதுன்னு. நடந்தா என்ன, நடக்காட்டுன்னா இப்படியே தான் வாரம் நடக்குது. உபவாச கூட்டம், அடுத்த வாரம் வருவேன் பாஸ்டர், அதே இடம் அதே சேர் பாஸ்டர், அந்த சேரை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு போவேன் பாஸ்டர், அதுக்கு அடுத்த வாரம் அப்படியே தான் பாஸ்டர் வரேன். இதை பற்றி என்ன பாஸ்டர் கவலை, யாருக்கு வேணாலும் நடந்துட்டு போகுது பாஸ்டர். அப்படி சொன்னாலும் சொல்லாட்டாலும் இன்னைக்கு ஆவி உங்க மேல வைக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஜீவனோட உயிரோடு இருக்கவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்பா இப்பதான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற சத்தம் எனக்கு காதுல கேட்குது. எப்படித்தான் ரெங்கல் வருதோ, இங்கே அவன் கொழுந்து விட்டு எரியுது. ஐயோ ஜனங்களை எழுப்புங்க, சபை பெருசாக போகுது, 1500 பேர் உட்காரணுமே, 3 சர்வீஸ் நடக்கணுமே, 4500 பேர் வரணுமே. இந்த அம்மா கைவீச ஒரு பைபிளை திங்கக்கிழமை தூக்கி போடுறது, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எடுத்து காலையில் எடுத்துக்கிட்டு இப்படி வருது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஜபத்தோட வந்தா இந்த அம்மா அல்லேலூயா அப்படின்னா என்ன செய்யறது, என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த விசுவாசிகளை வச்சு நம்மளாவது ஒரு நாள் வந்துட்டு போகிறோம். வருஷந்தோறும் ஒரு ஐயாவுக்கு ஆண்டவர் பெரிய கிரீடம் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அங்கே போகும்போது நிறைய கல்லை வச்சிருப்பார் ஒவ்வொரு ஆளுக்கும். அப்போ எப்படிப்பா எப்படி பொறுமையா, என்னாலேயே அவ்வளோ பொறுமையாக இல்லாமல் சாட்டை எடுத்து அடித்து விரட்டினே சர்ச்சில். நீ இவ்வளவு எப்படி ஐயான்னு கல்லை வச்சு பெரிய கிரீடம் ஐயாவுக்கு வச்சிருக்கிறார். நான் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படித்தான் மெயின்டைன் பண்ணுறாரோ. எங்கள் ஐயா சொல்ல பொறுத்து கடைசனும் பொறுமையாகவே போயிடணுமா. அதுக்கு இங்கே தான் நான் பார்க்குறேன். சீரதும் கிடையாது, கோப்புறம் கிடையாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த குணம் எங்களுக்கு வரட்டும். இங்கே ஒரு அம்மா சொன்னோடனே நமக்கு
என்னம்மா இருமா அப்படின்னு வருது. எப்போ என்ன சொன்னாலும் ஸ்தோத்திரம். ஆவியானவர் தான் போட்டு ஏதாவது செய்யணும். அதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருக்கிறார். நாளைக்கு 3 ஆராதனையும் விட மாட்டார். யாரை தொடணுமோ எல்லாத்தையும் அக்கினியா வல்லமையா மாத்தி வீட்டுக்குள்ள தூங்குறது 4 மணி 5 மணி 6 மணி 8 மணிக்கு வரையும் தூங்குறது எல்லாத்தையும் எழுப்பி ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இத வேற ரூம்ல எல்லா பெட்ரூம்ல ஃபுல்லா ஸ்கிரீன் போட்டுறது, ஏசியையும் போட்டு விட்டுறது. காலையில 10 மணி ஆனாலும் காலையில 5 மணி மாதிரியே இருக்குது நிறைய வீட்டில். சுத்தி ஸ்கிரீனை போட்டா எப்படி வெளிச்சம் வருமா வீட்டுக்கு ரூமுக்குள்ள? எல்லாம் மாறுது. ஆமென். அதுக்கு தான் ஸ்பெஷலா இன்னைக்கு அனுப்பி விட்டுருக்காரு இந்த வாரம். ஹalleluya சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஹalleluya. அற்புதங்களை பார்த்த நீங்கள் உங்கள் கரத்தில் அற்புதத்தை செய்ய போகிறீர்கள். ஆமென். அதுக்கு தான் கர்த்தரை அனுப்பி இருக்கிறார். ஹalleluya. கண்ணில் அற்புதத்தை பார்த்து ஐயோ பிரமிச்சங்க. உங்க கையில நடக்கிற அற்புதத்தை பார்த்து அநேக ஜனங்கள் பிரமிக்கும்படி என் ஆண்டவர் எழுப்ப போகிறாரு. ஹalleluya 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 ஹalleluya. உங்களை மாதிரி என்ன மாதிரி பயந்தாங்கோலிகளை தான் இருந்தாங்க இந்த அப்போஸ்தலர். உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்கிட்டு வரவங்களா இருந்தாங்க இந்த அப்போஸ்தலர். உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் எப்பயாவது ஒரு நேரம் ஜெபிக்கிறவளா இருந்தாங்க இந்த அப்போஸ்தலர். உங்களை மாதிரி இல்லை என்ன மாதிரி எப்பப்பா சாப்பாட்டு ராமன்களா இருந்தாங்க இந்த அப்போஸ்தலர். ஏன்னா உங்களை சொன்னா கோவம் வந்து நான் என்னைய சொல்லிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டு ராமனா என்ன மாதிரி தான் இருந்தாங்க இந்த அப்போஸ்தலர். சின்ன காத்து வந்தாலும் பயப்படக்கூடிய அப்போஸ்தலர் தான் இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் வருத்தப்பட்டார். என்னன்னு இப்படி இருக்காங்க அற்ப விசுவாசியே, அவிசுவாசியே, அற்ப விசுவாசி எவ்வளவு நாள் உங்களோட இருப்பேன்னு அடிக்கடி தலையில அடிச்சுக்கிட்டாரு, அடிக்கடி வருத்தப்பட்டாரு. நைட்டெல்லாம் எதுக்கு ஜோம் பண்ணாருன்னு அந்த 12 பேரை வச்சு ஓட்டுறதுக்கு முடியாம நைட்டெல்லாம் ஜோம் பண்ணிட்டு பகல்ல நடத்தினாரு. உங்க தகப்பன் எவ்வளவு நேரம் கண்ணீர் விடுறாருன்னு தெரியல. நைட்டெல்லாம் ஜோம் பண்ணது எது? நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 12 பேரை நடத்துறதுக்கு நைட்டெல்லாம் ஜோம் பண்ண வேண்டியதா இருந்திருக்குது. திடீர்னு நான் தான் பக்கத்தில் வலது பக்கம்ன்றேன், நான் இடது பக்கம். அவங்களாம் முடிவு பண்ணேன். ஆண்டவன் நீங்கள் எந்த பக்கம் நான் உட்கார வலது பக்கம் வரேன், இடது பக்கம். அவங்களுக்குள்ளே பிரச்சனை வருதுன்னு அவர் நைட்டெல்லாம் ஜோம் பண்ணி வீட்டில் 3 பேரை வச்சு ஓட்ட முடியல, 12 பேரை வச்சு அவர் அழகா சிலுவை வரையும் கொண்டு போய் விட்டு போயிட்டார். ஆனால் தனியாக உடலை தேற்றரவாளன் அனுப்புறார். ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. தேற்றரவாளன் அனுப்புனாரு. தேற்றரவாளன் வராத வரையும் பயந்தாங்கோலியா தேற்றரவாளன் வராத வரையும் கதவை போட்டுக்கிட்டு 120 பேரும் எப்போ பார்த்தா கதவை போட்டுட்டு தான் ஜோம் பண்ணி தங்கியிருந்தாங்க. எங்க தேற்றரவாளன் வராத வரையும் பயந்துக்கிட்டும் நடுங்கிக்கிட்டும் இருந்தவங்க பூனையா இருந்த ஆளு மேல அக்கினி இறங்குச்சு பாருங்க. அக்கினிமயமான நாவுகள் பிரிந்த ஹல்லேலூயா. அக்கினிமய நாவுகளும் காற்றும் அவங்க மேல அடிச்ச உடனே ஆவியானவர் வந்த உடனே அப்படின்றான். போகும்போது அவன் போகல, ஆவியானவரே கொண்டு போகிறார். வேதம் சொல்லுகிறது புளிப்பு ஆவியானவரே கொண்டு போறார். ஆமென் சொல்லுங்க. எப்படிங்க ஆவியானவரோட ஒப்புரவாகி ஆவியானோட ஒத்து செய்வல ஆவியானவரோட ஆவியில கலந்து இருந்தீங்கன்னா அவரே நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. அவரே மாத்துவார், அவரே போக வைப்பார், அவரே உங்களை எல்லாவற்றையும் செய்ய வச்சிருவார். ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுவரை அப்போஸ்தலர்கள் பயந்தாங்கோலி. என்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள்ல அக்கினி இறங்குச்சோ, ஆவியானவர் நிரந்தரமா தங்கினாரோ, டக்குன்னு எங்க போறான்? பிரசங்கம் பண்றான் பாருங்க. ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேரு? ஒரே டக்குன்னு பிரசங்கம். ஆவியானவர் வந்துட்டா வாய் சும்மா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியா நிரந்தரமா தங்கிட்டாருன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான், சும்மா இருக்க மாட்டான். ரேகதா பகதா லா ராகதா லா பராகா பால லிசனா கசாலா. சார்ல்ஸ் பென்னி இப்போ ஒரு பெரிய வக்கீல், அட்வொகேட். அவர் யாருக்கு முன்னாடி ஜோம் பண்ண தயங்குவாரா? நம்மளை தான் அசால்ட்டாக நினச்சிருவாங்க, ஒரு மாதிரி நினச்சிருவாங்கன்னு யாருக்கு முன்னாடி ஜோம் பண்ண மாட்டார். அதே மாதிரி டீசெண்டாக எப்போவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இப்படி கோட்டெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக இருப்பாராம். அப்படி ஜோம் பண்ணாலும் இப்படி நிறைய பேர் சொல்கிறோம்ல, பிரைஸ் லார்ட்னு சொன்னால் சொல்லலாம், பிரைஸ் த லார்ட். அதே மாதிரி வந்திருக்காரு. குனிஞ்சு கூட சொல்ல மாட்டோம் யாருமே யாரையும் அப்படி 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 உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும்ல, அது மாதிரி அவருக்கு இருந்திருக்குது. ஒயிட் ஷர்ட் தான் போட்டுருப்பாரான். ஜோம் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசித்தான் அப்படி ஜோம் பண்ணுவாரான். ஒரு நாள் ஆண்டவரே நடத்திருக்கிறாரு ஒரு காட்டு பகுதியில் ஜோம் பண்ணு.
இவர் போய் யாருமே இல்லாத இடத்துல பார்த்து காட்டுப்பில் கையை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக அவன் மேலே இறங்கினாராம். இறங்கணும் தூக்கி வீசப்பட்டு சகதியில் உருண்டாராம். ஆமீன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. டீசெண்டாக இருந்தாலும் என்னவா மாறிட்டாரு, சகதியில் உருண்டு சட்டக்கட்டெல்லாம் அழுக்காயி எந்திரிச்சு வர்றான் மனுஷன். எந்திரிச்சு வந்து ஏதோ ஒன்று மாறிச்சுன்னு பார்த்தா, ஐயோ இவ்வளோ டீசெண்டாக இருந்தோம் இப்படி ஆயிடுச்சேன்னு இப்படி வந்துக்கிட்டு தான் 2 ஃப்ரெண்டு அவரை பார்க்க வராங்க. 2 ஃப்ரெண்டு அவரை பார்க்க வந்தோடனே அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்க 2 ஃப்ரெண்டு பார்த்து என்ன பிரதர் இப்படி இருக்கேன்னு கேட்டோன்னே அவங்க தூக்கி அடிக்கப்பட்டாங்க. இவர் கூட அக்கடி எங்கே போயிருச்சு, அந்த 2 பேர் கேட்ட ஆளுக்கு 2 பேர் கேட்டு அவங்க 2 பேரும் கீழே உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்படியே என்னமோ நடந்துச்சுன்னு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு கதவை திறந்த உடனே வீட்டில் பார்த்த வீட்டுக்கார அம்மா பிள்ளைகள் எல்லாம் அவங்க அது நடுங்கி கீழே விழுகுது. யார் இப்படி நிரந்தரமா தங்கிட்டாருனாவே நீங்க வெளிப்பட மாட்டீங்க, ஆண்டவர் வெளிப்பட்டுவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாப்பா உங்க பேர் என்ன? எப்சிபா எந்திரிங்க வாங்க. இப்ப எப்சிபா மேல ஆண்டவர் வந்தா எப்சிபா தெரியாது, ஆண்டவர் தெரிவார். ஆமென் சொல்லுங்க வாங்க. எப்சிபா ஆமென். ராகா மாமா ஷாக இப்படித்தான் அவர் யாரு, சார்ல்ஸ் பின்னி. டீசெண்டா தொட்ட உடனே மனசை உருண்டு விழுந்து அப்படியே எல்லாம் அழுக்காயி அவன் எந்திரிக்கும் போது அப்பதான் தெரியுது, ஆவியானவர் ஒரு மனுஷனை தொட்டா உள்ளேயும் மாறுது வெளியும் மாறுது. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும் விரும்புறியா? தேவ பிரசன்னத்தோடது. ஹோலி ஸ்பிரிட் அட்லீஸ் த பவர், அட்லீஸ் த அனாயிட்டிங், தேவ மகிமை நல்லா தொடுது. நிரந்தரமா ஆண்டவர் தங்குறார். நிரந்தரமா 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 நல்ல நிரந்தரமா ஹோலி ஸ்பிரிட் நிரந்தரமா 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 நிரந்தர கர்த்தர் வெளிநாடு அனுப்புறார். கர்த்தர் வெளிநாடு அனுப்புறார். ரீடைமே நிரந்தரமா 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 பரிசுத்த ஆவியானவர் மேல தங்க விரும்புறாரு. பரிசுத்த ஆவியானவர் மூட விரும்புறாரு. இயேசுவின் நாமத்தில் உன்னை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்ய விரும்புறாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இனிமேல் ஆண்டவர் இவளுக்குள்ள வந்ததுனால இவளல்ல தேவ நாமம் மகிமைப்படும். இவளல்ல தேவ நாமம் உயர்த்தப்படும். ஆண்டவர் வெளியே தருவார். இவ கை வைக்க ஷிபில் வாய் நம்ம ஜெபிக்காம இவளுக்கு அற்புதம் நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தாய் தகப்பன்ட்ட கேட்காம மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில காரியம் அவங்க குடும்பத்தில் நடந்ததை பார்த்துட்டு அம்மாட்ட சொல்ல, அம்மா நான் நினைச்சம்மா இது நடந்திருக்குதுமா, நான் நினைச்சம்மா இது வந்திருக்குதுமா, நான் நினைச்சம்மா இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கம்மா, நான் நினைச்சம்மா இந்த கல்யாணம் நடந்துச்சுமா, நான் அந்த மாப்பிளைய பார்த்தேம்மா. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு கிருபை வச்சிருக்கிறார் ஆண்டவர். நிறைய பேர் உள்ளத்துல கிருபை வச்சிருக்கிறார். அந்த கிருபை வெளியே வாயை திறந்து பேசாம நினைச்சாவே அற்புதத்தை செஞ்சிடறார். அல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது எப்படி இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தானோ அப்படி நீங்களும் நானும் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கும்போது கர்த்தர் நினைவுகளை அறிந்து நம்ம தேவைகளை கர்த்தர் சந்திக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பிரில்லியன்ட் கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. பிரில்லியன்ட், ஃப்ளூயன்சி, அழகான ஹேண்ட் ரைட்டிங். அல்பது சபில் ஃபேன் முத்தன்மா இவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே கொஞ்சமாவது ஆசீர்வாத ஊட்டுக்கண்ணே திறந்துச்சு. தாயின் கர்ப்பத்தில் 4 தடவை உயிரை கொடுத்துருக்கிறார். இந்த ஜீவன் இந்த பூமிக்கு வரக்கூடாது என்று பிசாசு எத்தனைத்தான் என் ஆண்டவர் ஜீவனோடு உயிரோடு கொண்டு வந்தார். அப்படிதான் நடந்தது. ஆண்டு தான் வழி நடத்தி எனக்கு கொண்டு வந்தார். பலவீனத்தில் மத்தியில் என்னை பலன் கொடுத்து ஆண்டு தான் 2 உயிரை கொடுத்துருக்கு. ஆமென். சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரையும் தொட போறாரு. ஆமென். எல்லாரையும் என் ஆண்டவர் தொட போறார். இன்னைக்கு இல்லை நாளைக்கும். ஆமென்.
நாளைக்கு ஒவ்வொருவரத்தையும் தொட்டு ஒருத்தரை கூட நிமிஷல்லா தன்மையாஃபெல்லாம் ஜெபம் பண்ணாமல் விட மாட்டார். அபிஷேகம் இல்லாமல் அனுப்ப மாட்டார். அக்கினி இல்லாமல் அனுப்ப மாட்டார். வல்லமை இல்லாமல் அனுப்ப மாட்டார். தேவ மகிமை உங்களை தொட தான் போகுது. இயேசுவின் நாமத்தினால இந்த நாள் முதல் நீங்கள் சுகமளிக்கிற அல்லேலூயா ரபா காத்தாத ஊழியத்தை இந்த நாள் முதல், அற்புதம் செய்கிற ஊழியத்தை இந்த நாள் முதல், விடுவிக்கிற ஊழியத்தை இந்த நாள் முதல், அப்போஸ்தலர் கைகளை நடந்த அற்புதத்தை போல பல மடங்கு என் ஆண்டவர் சபை மக்கள் கரத்திலிருந்து செய்ய போறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் பண்ண போறோம். ஆமென். ஜெபம் பண்ண போறோம். என்ன பயன்படுத்துங்க. ஆமென். எனக்குள்ள நிரந்தரமா தங்குங்க. எனக்குள்ள நிரந்தரமா தங்குங்க. நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அல்லேலூயா இன்றைக்கு இந்த நிமிடம் கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல நீச்சல் ஆழம் கத்தர் கொண்டு போய் உங்களை நிரப்பி வழிந்தோடுகிற அபிஷேகம், ஆமென். ஒரு ஓவர்ஃப்ளோ அனாயிட்டிங் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நான் ஃபீல் பண்றேன். அநேகர் உள்ளத்திலிருந்து ஜீவன் நதி கரை புரண்டு ஓட போகுது. இனி போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், போகிற இடமெல்லாம் சுகம். இந்த நதி எங்கெங்க போகுதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்க போகுது. அநேக இடத்துல நதியை கத்தர் கட்டவிழ்க்க போகிறா. நதியை கட்டவிழ்க்க என்னால எனக்கு இது வேணும். எனக்கு உள்ளம் கொழுந்து விட்டு எரியுது. எனக்கு வேணும். எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். என்னை கத்தர் பயன்படுத்தணும். என்ன எனக்குள்ள நிரந்தரமா தங்கணும்னு சொன்ன கையை உயர்த்துங்க பார்ப்போம்.